காராமணி மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் காராமணி, கொஞ்சம் பலாக்கொட்டை 4 மணி நேரம் ஊற வச்சதை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு குக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய், 5லேருந்து 6 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதக்குனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி அண்ட் மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டுருங்க. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் டைம் 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு அண்ட் 2 ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் எடுத்து வெறும் பேனில் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிட்டு தேங்காய் வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ நம்மளோட முருங்கைக்காயெலாம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச காராமணி பலாக்கொட்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேரட்டும், கொதித்து அந்த பச்சை வாசனை போட்டும். கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. டேஸ்டியான மிளகு போட்ட காராமணி குழம்பு ரெடி. அந்த அரைச்சி விட்ட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பலாக்கொட்டை போட்டிருக்கேன், கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை.